சமையல் gone wrong. இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி ஒரு சமையலை யாராவது நீங்க பண்ணிருக்கீங்களா? படி ஏறிட்டு எப்படி சிரிக்கிறாங்க. இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நல்லா கலர் கலரா இருக்கு. செட்டிநாடு ஸ்டைல் prawn gravy. நல்லா இருக்கா? நல்லா இல்லையா? அடியே. நல்லா இருக்குமா? நல்லா இல்லையா? நான் சங்கடா காத்தோட்டமா உட்காந்துக்கிற பொழுது. ஆமா ஃப்ரெண்ட்ஸ், இந்த பால்கனிக்கு வந்து ரொம்ப நாள் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். வீட்டுக்கு இந்த வீட்டுக்கு வந்த புதுசுல வந்து பாத்தீங்கன்னா பால்கனி தான் சூப்பரா இருந்து அப்பப்போ வந்து உட்காந்துட்டு இருந்தோம். அதோட சரி, அதுக்கப்புறம் பழசானதுல இருந்து நம்ம பால்கனி பக்கமே வரதில்ல. அதான் ரொம்ப நாளுக்கு அப்புறம் இந்த சைடு இப்போ வந்திருக்கேன். நல்லா நின்னுட்டே வேலை பாக்குற மாதிரி இருக்கா? கடி கடி சிரிக்க தவறு. இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நல்லா கலர் கலரா இருக்கு. வந்து எறா வந்து கருப்பா விக்குது பேபி, வாங்குவா? ஆத்தி எறா தான். ஆமா, வாங்குவானு கேட்டாரு. நான் கூட எப்படி இருக்கும்னு தெரியலையே யோசிச்சேன். சரி பரவாயில்ல வாங்கிட்டு வான்னு சொன்னேன். பாக்க நல்லா அழகா கலர்ஃபுல்லா சூப்பரா இருக்கு எறா. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது எறா பார்த்த உடனே. என்ன கலர் இருந்தாலும் நம்ம சூடு பண்ண உடனே சிவப்பு கலரா மாறிடும் தானாவே. அடங்க மாட்டேன் நீ. நான் அடங்கவே மாட்டேன், நான்லாம் வந்து கேட்கவே மாட்டேன். அதானே ஜஷிதா, நான் அடங்க மாட்டேன். வெளியே போலான்னு சொல்லிட்டு இப்படி ஏச்சு வந்தோம். இவ தட்டுல மாதுளம்பழம் சாப்பிட்டா, நாங்க இப்படி கதவு கிட்ட கூட வரல, எங்களுக்கு முன்னாடி கதவு தட்டை தூக்கிட்டு வரா. மூஞ்சி பாரு அவருக்கு. ஏன் படி ஏறுற? அப்புறம் தரையில நான் போற இருக்கதா பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எலி குஞ்சு மாதிரி இருந்துக்குன்னு படி ஏறுறத பாருங்க. என்ன கொஞ்சம் கூட பயம் கிடையாது ஜஸ்விதா அவனுக்கு. இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இவர் சேஃப்டிக்கு நம்ம பின்னாடி போயிட்டே இருக்கணும், இல்லைன்னா இவர் முழு படி ஏறி போயிட்டே இருப்பாரு. படி ஏற தெரிஞ்சவனுக்கு இறங்க தெரியாது ஜஸ்விதா. மறந்துட்டு ஏறுறேன்னு நினைக்கிறேன் படிய. ஃப்ரெண்ட்ஸ், இவர் வேக வேகமா படி ஏறிடுவாரு, ஆனா இறங்க தெரியாது. படி ஏறிட்டு எப்படி சிரிக்கிறாரு. ஃப்ரெண்ட்ஸ், படி ஏறிட்டு எப்படி சிரிக்கிறாரு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இவரு. சரி வா வீட்டுக்கு போலாம் ஜஸ்விதா. ஒரு பக்கம் வந்து சாதம் வேக வச்சிருக்கேன், சோறு வெந்துகிட்டே இருக்கு. இப்ப நம்ம வந்து பாத்தீங்கன்னா எறா குழம்பு வைக்கலாம். நான் எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா எறா தொக்கு தான் செய்வேன். இன்னைக்கு டிஃபரெண்டா வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே எறா கிரேவி தானே. ஆமா, இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா எறா கிரேவி கிடையாது, செட்டிநாடு எறா குழம்பு தான் வைக்க போறேன் நானு. எறா குழம்பு குழம்புன்னு சொல்ல முடியாது, செட்டிநாடு எறா கிரேவி. அப்படி செட்டிநாடு ஸ்டைல்ல வந்து பாத்தீங்கன்னா எப்படி பண்றதுன்னு பாக்கலாம். இங்க பாருங்க, சூப்பரா வந்து எறா கழுவி மஞ்சள் பொடி போட்டு கிளீன் பண்ணி வச்சிருக்கேன். வந்துட்டாடா, நீங்க மட்டும் எப்படி எடுப்பீங்க? இல்ல வர அங்கிருந்து வருவா. வீடியோ நான் இல்லாம ஏன் நீங்க ஆன் பண்றீங்க? நான் ஒருத்தர் இருக்கிறேன், அதனால எதனால தெரியுமா ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளவு நேரம் அமைதியா இருந்தா ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இந்த சைடு வந்து வானல் வச்சுட்டேன், வானல் சூடு ஆகிடுச்சு. ஏன் கத்தின்னு வர? இப்ப வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் வந்து மிளகு, சீரகம், சோம்பு, 2 காஞ்ச மிளகாய், கொஞ்சம் பட்டை வகை எல்லாம் எடுத்திருக்கேன். சோ இது எல்லாமே சேர்த்து வறுத்துக்கலாம். இதுதான் செட்டிநாடு ஸ்டைல். கொஞ்சம் டிஃபரெண்டா வந்து அப்ப மசாலா வந்து வறுத்து அரைக்கணும் அதானே? சரி என்ன பேபி போட்டானே தீ. ஆமா, டக்குனு ஆஃப் பண்ணு. அம்மா நேரம் அடுப்பு பத்த வச்சு இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், சங்கீதா மசாலா வறுக்கிற லட்சணத்தை பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். சமையல் gone wrong. இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி ஒரு சமையலை யாராவது நீங்க பண்ணிருக்கீங்களா? மிளகா மட்டும் எடுத்துடலாம், மத்தெல்லாம் மறுபடியும் போட்டுக்கலாம். இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், தோலி முடிஞ்சிட்டு எல்லாமே கருகிடுச்சு. எவ்வளவு சூடு இருந்தது வானல்ல. சூடு இருந்தது. சூப்பர் சமையல். ஆரம்பமே அசத்தலா இல்ல இருக்குது. கை சுட்டுக்கு பாரு ஃப்ரெண்ட்ஸ், தீஞ்சு போய். இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், தீஞ்சு எல்லாமே கருகி புகையா வருது. சங்கீதா ஒரு வானல கொஞ்ச நேரத்துல தீஞ்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். சங்கீதா கோடு கோடா வேற அப்படியே புடிச்சிச்சு பேபி. இப்ப வந்து அடுப்பு பத்த வச்ச உடனே போட்டுடலாம். ஓ மேலதான் மிஸ்டேக். நான் அடுப்பு பத்த வச்சுட்டு உடனே அப்படியே சுத்தி வந்துட்டாரு. வீடியோ லேட் ஆயிடுச்சு, வானம் சூடு ஆயிடுச்சு. நான் என்ன பண்ணட்டும்? பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், அதே செட்டப் எடுத்திருக்கேன். கொஞ்சம் மிளகு, சீரகம், சோம்பு, என்ன ஒண்ணு லாஸ்ட் டைம் அந்த இதெல்லாம் நிறைய இருந்தது பட்டை வகையில. இந்த இல்ல அதுல கொஞ்சம் 2 கிராம்பு, அது சீரகம் எல்லாம் எடுத்திருக்கேன்.
சரி இந்த சீனை மறுபடியும் போடுவோம். இப்பதான் தண்ணி சூடு. இப்போ கரெக்டா இருக்கு. ஓகே தீஞ்சிரப்பா சீக்கிரமா வாது. இல்ல தீயாது. அடுப்பு இப்பதான் வந்து சூடாகிடும். ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் போட்டு வறுத்து செய்வோம். வறுத்து அரைச்சுன்னா வச்சுக்கோங்க நல்லா வாசனையா இருக்கும். இப்பதான் புதுசா நான் இறால வந்து செய்யறேன். நான் செட்டிநாடு ஸ்டைல வந்து சிக்கன்லாம் பண்ணியிருக்கேன், நண்டுலாம் பண்ணியிருக்கேன். டேஸ்டா இருக்கும். இறால ட்ரை பண்ணதில்ல, அதனால ட்ரை பண்றேன். புதுசா வந்து செட்டிநாடு இறா கிரேவி. எஸ். கொஞ்சம் நேத்து வச்ச ரசம் இருக்கு. சோ ரசம் போட்டு அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிடலாம். ஃபர்ஸ்ட் டைம் செய்யணும். நல்லா இருந்ததுன்னா வந்து அடுத்து செய்யணும் இல்லையா? யாரெல்லாம் இது மாதிரி செஞ்சிருக்கீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க சார். ஃபர்ஸ்ட் செஞ்சு காட்டு. லைட்டா வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கலாம். போதும்னு நினைக்கிறேன். இதுக்கு மேல கலர் சேஞ்ச் ஆயிடும். அப்பா சரியான வானல் தான் இது. கடகடன்னு சூடு ஏறி போகுது ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளவுதான். வாவ் இப்பே சூப்பர் வாசனை வருது. நல்ல வாசனை வந்துச்சு. ஆமா என் மூக்குக்கே வாசனை வருது. வாசனை வரலால நான் வச்சிருந்தேன்னா தீஞ்சிருந்தா சொன்ன மாதிரி. முக்கியமா தேங்காய் வந்து வறுத்துக்கலாம். செட்டிநாடு ஸ்டைல்னாலே வந்து பாத்தீங்கன்னா தேங்காய வறுத்து அரைச்சி வச்சாதான் அந்த ஸ்டைல் சூப்பரா இருக்கும். அதனால துருவன தேங்காய அரைச்சிக்கலாம் வறுத்து. சங்கீதா குழம்புது. வறுத்து அரைக்க போற அரைச்சிட்டு வறுக்க போறியா? வறுத்துக்கிறேன் அரைச்சிக்கிறேன் வறுத்துன்னு தான் சொன்னேன். சரி சரி சரி. நல்லா தேங்காய் வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கலாம். கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகி வரும்ல அது வரைக்கும் வறுப்போம். மறுபடியும் வானல்ல தீச்சிரும். வானல் தான் நீங்க ஃபுல்லா கருப்பாயிருக்கு. அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல. தேங்காய் தீயல தேங்காய் நல்லா தேங்காய வறுத்துட்டு இருக்கேன். இது கூட முந்திரி ஒரு 4 எடுத்துருக்கேன். அதையும் போட்டு வறுத்துக்கலாம். முந்திரி தேங்காய் ஆமா நல்லா வறுத்துக்கலாம். வறுத்து அரைப்போம். இன்னைக்கு உனக்கு வேற லெவலா வந்து சமைச்சு தரேன். ஃப்ரெண்ட்ஸ் எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு உடம்பு சரியில்லைன்னா வச்சுங்களேன் அப்படியே வந்து இருக்கக்கூடாது. கஞ்சி சாப்பிட்டுன்னு ரசம் சாப்பிட்டுன்னு அப்படியே இருந்தோம்னா நமக்கு இன்னும் கொஞ்சம் தான் உடம்பு சரியில்லாத ஆயிடும். உடம்பு சரியில்லாதப்பதான் இது மாதிரி நல்லா வாய்க்கு ருசியா வந்து சாப்பிடணும். ஆமா நம்மளால சாப்பிடவே முடியாது. இதுனா கொஞ்சம் இது மாதிரி நல்லா நம்ம டேஸ்டா நம்மளே விருப்பப்பட்டது வந்து சமைச்சு சாப்பிடும் போது நமக்கு கொஞ்சம் ஹெல்த்தியா நல்லா இருக்கும். அப்பதான் உடம்பு சரியாகும். ஆமா பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் சங்கீதாவோட டெக்னிக்லாம் யூஸ் பண்ணிக்கங்க. நேத்து நான் பிரியாணியே வந்து ஒழுங்கா சாப்பிடவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு கொஞ்சம் தான் பிரியாணி சாப்பிட்டேன். அதுக்கப்புறம் பாப்பாக்கு ஊட்டிட்டு அப்படியே வந்து மூடி வச்சுட்டு வந்துட்டேன். என்னால சாப்பிடவே முடியல. ஏன்னா வந்து எனக்கு அப்போ உடம்பு சரியில்லாத மாதிரியே இருந்தது. இன்னைக்கு என் கையிலே வந்து பிரான் குழம்பு வச்சு சாப்பிட போறேன். தேங்காய் வந்து பாத்தீங்கன்னா நல்லா கலர் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப கலர் விட்டேன்னா வச்சுக்கோங்களேன் தீஞ்சு போயிடும். ஸோ அதனால கொஞ்சம் ஆல்ரெடி எப்படி இருக்கு பாருங்க நல்லா வாசனையா இருக்கு. இது மாதிரிதான் தேங்காய் வந்து கலர் இந்த கலர் தான் வரணும். தேங்காய் வத்தனா இந்த கலர் வரணும் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் இது ட்ரை ஆகிடுச்சு. வெள்ளையா இருந்தாலுமே நல்லா ட்ரை ஆகிடுச்சு. ரொம்ப விட்டுனா பொடியா இருக்கிறதுலாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கருகிடுச்சு. எடுத்துட்டேன். ஆமா ஃப்ரெண்ட்ஸ் வறுத்த மசாலா வந்து பாத்தீங்கன்னா அரைச்சி வச்சுட்டேன். இது ஓரமா அப்படியே இருக்கட்டும். இப்போ மறுபடியும் வானல கழுவி வச்சிருக்கேன். நம்ம வந்து பாத்தீங்கன்னா தீயாம பாத்துக்கணும். எண்ணெய் ஊத்திக்கலாம். கிரேவி பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் எண்ணெய் ஊத்திருக்கேன். எங்க இருந்தாலும் வந்து ஆச்சரியம். ஃப்ரெண்ட்ஸ் மெயினா என்னன்னா வீடியோ எடுக்கும்போது நாங்க போய் வாய்ஸ் கேட்டா மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ் வராளே. மத்த டைம்ல நம்மள கண்டுக்கவே மாட்டா. ஆமா வீடியோ எடுக்கறாங்கடா நம்மளும் போகணும்டான்னு சொல்லிட்டு ஜாலியா குச்சின்னு ஓடிறாளா நான் தெரியல. அதேதான் என்னையும் காட்டுங்க நானும் கொஞ்சம் ஆக்டிங் பண்ணுவேன்டா. அதேதான் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன். ஆனியன் வந்து சேர்த்துக்கலாம். ஆனியன் சேர்த்து நல்லா வதக்கிட்டே இருக்கேன். ஆனியன் இப்படி கொட்டும் போதுதான் வந்து பாத்தீங்க அதுக்குள்ள ஒரு குட்டி பொண்ணு வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டா. அவளை தூக்கி விட்டுட்டு அதுக்கிட்டே வந்து பாத்தீங்கன்னா ஆனியனே வதங்கிடுச்சு. நல்லா வதங்கிடுச்சு. இந்த வானல்ல வந்து பாத்தீங்கன்னா எண்ணெய் பார்க்கதான் நிறைய தெரியும். ஆக்சுவலி இது குழியா இருக்கிறதுனால எண்ணெய் நிறைய தெரியுது. நான் கொஞ்சமா தான் இந்த கருவாட்டு குழம்புல கூட நிறைய எண்ணெய் ஊத்துற மாதிரி இருந்தது. கொதிச்சு வரும்போது வந்து பாத்தீங்கன்னா எண்ணெயே மேல பிரிஞ்சே வரல. என்னடா அது அவ்வளவு எண்ணெய் ஊத்துற மாதிரி இருந்ததுன்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா வதங்கிறதுக்குலாம் வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்கு. ஆனியன் ஃபர்ஸ்ட் நல்லா வதங்கணும். அப்பதான் வந்து ஒரு நல்லா திக்கான கிரேவி பதத்துக்கு வரும். நல்லா வதக்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷா அப்படியே தட்டி வச்சிருக்கோம். இதையும் வந்து கூட சேர்த்துக்கலாம். இது கூட வந்து பாத்தீங்கன்னா கருவேப்பிலையும் பச்சை மிளகாய் சும்மா 2 ஃபிளேவருக்காக அதையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்குவோம். ஆனியன் நல்லா வதங்கிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் சேர்த்தோம் இல்லையா அதுவும் நல்லாவே வதங்கிடுச்சு. இப்போ தக்காளி சேர்த்துறேன். 2 தக்காளி. ஆக்சுவலி
நம்ம யாராவது தொக்கு மாதிரி வந்து பண்ணணும்னா கொஞ்சம் நிறைய வெங்காயம் நிறைய தக்காளி வந்து சேர்த்துக்கலாம். நம்ம இது கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா யாராவே கொஞ்சம் தான். ஸோ அதனால 2 வெங்காயம் 2 தக்காளி தான் எடுத்திருக்கேன். ஸோ அதனால தான் கம்மியாக வந்து தக்காளி பழம் போட்டிருக்கேன். இது நல்லா வதக்கிடலாம். வழக்கம் போல் வந்து நான் தக்காளி பழம் சேர்த்த உடனே கொஞ்சம் உப்பு மஞ்சள் பொடி வந்து போட்டுடலாம். ஏன்னா அது போட்டால் தான் தக்காளி பழம் நல்லா வதங்கி சூப்பராக கிரேவி மாதிரி வரும் நமக்கு. தக்காளி பழம் நல்லா வதங்கிறதுக்கு உப்பு சேர்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். சிறிதளவு மஞ்சள் பொடி. எப்படா கிச்சனுக்கு போலானே இருப்பாவ. ஏய் உனக்கு வடை ஊட்டுறது போற அம்மா காவை. எப்படி ஊட்டுவா பாரு உனக்கு. ஐ தங்கம் ஆயிப்பே கிடையாது. வைக்கிற மாதிரி வச்சு வாங்கிப்பா. வாயுல வச்சுட்டு எடுத்துட்டா பாரு மறுபடியும். அம்மா தடி. தக்காளி பழம் வந்து சூப்பரா வதங்கிடுச்சு. இங்க பாருங்க நான் மஞ்சள் பொடி உப்பு போட்ட பிறகு வந்து பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம வறுத்து அரைச்சு வச்சிருக்க மசாலாவே இது கூட சேர்த்துடலாம். நம்ம நல்லா எண்ணெயிலே வதக்கும் போது வந்து நல்லா இருக்கும். ஸோ இப்போ நம்ம இறா போட்டோம்னா இறால் வந்து தண்ணி பிரிஞ்சிடும். ஸோ அதனால இந்த மசாலா வந்து வதங்காது. நம்ம எண்ணெயில கொஞ்சம் வதங்கும் போது ஃப்ளேவர் நல்லா இருக்கும். இப்போ மசாலாவும் நல்லா வதங்கி கலர்ஃபுல்லா வந்துடுச்சு. இப்போ நம்ம பிரான் வந்து சேர்த்துக்கலாம். கிளீன் பண்ணி வச்சிருக்கேன் இறா. என்ன பேபி மசாலா ஐட்டம் நிறைய இருக்கு. இறா பார்த்தா கொஞ்சம். ஆமா இறாக்க வந்து 1/2 கிலோ வாங்கினா 1/4 கிலோ தான் இருக்குது. நான் என்ன பண்றேன் 1/4 கிலோ கூட இருக்காது போல இருக்கு. ஆனா கரெக்டா இருக்கும். ஒரு வேளைக்கு சாப்பிடலாம். இறாவை சேர்த்து ஒரு 2 நிமிஷம் வந்து வதக்கியாச்சு. இறாலையும் பாத்தீங்கன்னா நல்லா தண்ணி விட்டுங்க பாரு. கிரேவிக்கு நல்லா திக்கா சூப்பரா வந்திருக்கு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா குழம்புக்கு தேவையான அளவுக்கு மிளகாத்தூள் வந்து சேர்த்துக்கலாம். குழம்பு தூள். ஆமா. முழு மல்லி இருந்ததுன்னா நம்ம வந்து அந்த மிளகு சீரகம் சோம்பு எல்லாம் வறுத்தோம் இல்லையா அது கூட வறுத்துட்டு போட்டுருக்கலாம். என்கிட்ட மல்லி இல்ல. ஸோ அதனால தான் வந்து பாத்தீங்கன்னா 2 காஞ்ச மிளகு மட்டும் சும்மா சாம்பிளுக்கு சேர்த்தேன். ஸோ இப்போ வந்து குழம்பு தூள் வந்து சேர்த்துக்கலாம். எப்பயுமே வந்து வீட்டில் அரைச்சி வச்சிருக்கேன் குழம்பு தூள் தான். ஸோ அது கொஞ்சம் சேர்த்துருக்கேன். அது மட்டும் இல்ல இல்ல கரம் மசாலாலாம் எதுவும் நான் சேர்க்கல. வேணா சேர்த்துக்கலாம். ஏன்னா இதுலதான் வந்து பாத்தீங்கன்னா நான் பட்டெல்லாம் வந்து ஆல்ரெடி அரைச்சிட்டேன். வறுத்து அரைச்சேன் இல்லையா. ஸோ அது ஃபிளேவரே நல்லா இருக்கு. ஸோ கரம் மசாலா வேணும்னா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ரெஷ்ஷா வறுத்து அரைச்சனால அது ஃபிளேவர் நல்லா இருக்கு. ஓவரா அப்புறம் ஃபிளேவர் ஆயிடும். ஸோ அதனால தான் ஸ்டாப் பண்ணிட்டேன். உப்பு வந்து தேவையான அளவு சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி உப்பு நான் சேர்த்துருக்கேன். கரெக்டா இருக்கும். வந்து பிரான் கிரேவி ரெடி ஆயிட்டு இருக்கு. நல்ல கலர்ஃபுல்லா இருக்குல இன்னும். ஆமா. சரி தண்ணி சேர்த்துக்கலாம். குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் फ्रेंड्स. கிரேவி தான் பேபி குழம்பு கிடையாது. சரி. எறா குழம்பு இல்லையா? சரி. फ्रेंड्स கிரேவிக்கு தேவையான அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா தண்ணி வச்சிருக்கேன். சோ இது கொஞ்ச நேரம் கொதிச்சதுன்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு திக்கா வரும். திக்கா இருந்தா தான் நல்லா இருக்கும். சார் அதனால பாத்தீங்கன்னா நான் கொஞ்சமாவே வச்சிருக்கேன். மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் வந்து கொதிக்க வைக்கலாம். புடிச்சின வராசிங்கடா மூக்கு காட்ட. फ्रेंड्स எறா கிரேவி வந்து பாத்தீங்கன்னா ரெடி ஆயிடுச்சு. பேபி அதுக்குள்ள வந்து முக்கியமான வேலையா வந்து வெளியே போயிருந்தாரு. என்ன வேலைன்னு சொல்லிட்டு என்ன காட்ட இருங்க. என்ன வேலைன்னு சொல்லிட்டு காட்டுங்க. இங்க பாருங்க நமக்கு வந்து பாத்தீங்கன்னா கரண்ட் இழுத்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வீடு கட்டுறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா கொட்டா போட்டுருந்தா கொட்டா போட்டு கரண்ட் சர்வீஸ் வந்து வாங்கியாச்சு. பிக்சர் போறடி டெம்பரரி கனெக்ஷன். சங்கீதா. ஆமா சங்கீதான்ற பேர்ல வாங்கியாச்சு. டெம்பரரி கனெக்ஷன் இது. ஆமா பின்னன்னா பர்மனன்ட்னா வீடு கட்டி டைல்ஸ் எல்லாம் ஒட்டி ஃபினிஷ் பண்ணதுக்கு அப்புறம் தான் கொடுப்பாங்களா? வர்ற இந்த அவளே அடிச்சுக்கிறா. கீழ்ச்சி போட்டு போறமா முத்தா எதுக்கு தான் முத்தா கொடுக்குறதுன்னு தெரியலமா உனக்கு. யாருமா இது? அம்மா பேர் சங்கீதா. ஃப்ரெண்ட்ஸ் என் பேர்ல வந்து பாத்தீங்கன்னா கரண்ட் இழுத்து இருக்கும். கரெக்டா? கரெக்ட் தான். அட்ரஸ் ப்ரூஃப் இதுக்கு அப்புறம் என் பேருக்கு வந்துரும் தானே? தெரியலையே. அண்ணா கரண்ட் பில் வச்சு வாங்க முடியாது? வாங்கலாம். கரண்ட் பில் வச்சு வாங்கலாம். ஆமா. அம்மா 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 எப்படி பாக்குறது? அப்புறம் என்னாச்சு கிரேவி? கிரேவி சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. அடுப்பு வந்து ஆஃப் பண்ணிட்டேன். இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் வேற லெவல்ல கிரேவி ரெடி ஆயிருக்கு. கொத்தமல்லி எல்லாம் தூவி அதெல்லாம் நிறுத்தி வச்சிருந்தேன். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் பிரான் கிரேவி. ஏன்னா வந்து பிரான் கொஞ்சமா இருக்கிறதுனால சங்கீதா டெக்னிக்கா வச்சிருக்காரு. வாவ் செம்மையா இருக்கு பார்க்கவே. இது வந்து பாத்தீங்கன்னா செட்டிநாடு ஸ்டைல் பிரான் கிரேவி. எறால் கிரேவி. செட்டிநாடு ஸ்டைல் எறால் கிரேவி. சாப்பிடலாமா ஜஸ்விதா? சாப்பிட தயாராயிட்டாரு. ஃப்ரெண்ட்ஸ் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு.
ஆமா ஃப்ரெண்ட்ஸ், இந்த டெம்பரரி கனெக்ஷன்ங்கிறது எப்படின்னா, நீ மீட்டர் ஓடுனாலும் ஓடலனாலும் நம்ம யூஸ் பண்ணாலும் யூஸ் பண்ணாட்டாலும் மாசம் 2500 ரூபாய் நம்ம கட்டி ஆகணும். ஆமா, அப்பனா வீடு நம்ம சீக்கிரமா கட்டி ஆகணும். இல்லன்னா மாசம் 2500 ரூபாய் வாடகை மாதிரி. ஆமாப்பா, வாடகை மாதிரியே போகுது. நம்ம இந்த வீட்டுக்கு 6000 ரூபாய், அந்த வீட்டுக்கு வந்து 2500 ரூபாய் கரண்ட் பில். அப்ப மாசம் 8500 ரூபாய் நமக்கு இதுக்கே செலவு இருக்கு. ஆமா ஆமா, சீக்கிரமா வீடு கட்டுவோம். ஓகே, ஓகே. போட்டெல்லாம் போட்டு நான் ஒரு டைம் கூட வரைக்கும் போய் பார்க்கவே இல்ல. போடும்போது வீடியோ எடுத்து வச்சிருக்கேன், அதை வேணா போடுறேன். நம்ம சாப்பிடலாம். சாப்பிடலாமா? சாப்பிட்டு டேஸ்ட் சூப்பரா இருக்குதுன்னு சொல்லிட்டேன். ஆகட் ஆகட். யாரா நல்லா இருக்கமா? நல்லா இருக்கா? நல்லா இல்லையா? அடியே நல்லா இல்ல. ஐ மொட்டை ஃப்ரெண்ட்ஸ், பிரான் வந்து அவளுக்கு கொடுப்போம். நல்லா இருக்குதாமா? நல்லா இல்லையா? ஃப்ரெண்ட்ஸ், பிரான் வந்து வேற லெவலா இருக்கு. அவ வந்து தெரியல, அவளுக்கு சொல்ல தெரியல. நல்லா இருக்குதுன்னு சொன்னா இப்படி ஆட்டணும், நல்லா இப்படின்னு தெரியல. அதனால வந்து எல்லாத்துக்கும் ஆட்டுறா. ஜஷிதா, ஜஷிதா நல்லா இருக்காமா? நல்லா இல்லையா? நல்லாலன்னு கப்பு கப்புன்னு சாப்பிடுறாரு. நல்லாலன்னு ஃபுல்லா எல்லாத்தையும் காலி பண்றாரு பாரு. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், பிரான் கிரேவி சங்கீதா சூப்பரா செஞ்சிருது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்க ஃப்ரெண்ட்ஸ். டாடா பை. ஏன்னா இவ்வளவு கஷ்டப்பட்டு பேசியிருக்கேன் நான், அதுக்காகவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்க. டாடா பை. ஒரு நல்லா சொல்றாரு பாரு. பேபி நைட்டுக்கு சப்பாத்தி தான் செய்ய போறேன். சப்பாத்திக்கு இந்த கிரேவி தான் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து பாத்தீங்கன்னா சப்பாத்தி, இட்லி, தோசைக்கு எல்லாத்துக்குமே வந்து சாப்பிடலாம். நல்லா டேஸ்டா சூப்பரா இருக்கு. குட்டி பொண்ணு பிரான் வந்து பிடிக்கும். பிரான் போட்டா சாப்பிடுவா. முட்டைலாம் சாப்பிடறல, அதே பழக்கத்துல வந்து பிரானும் நல்லா சாப்பிடுவா. சரி, நீங்க சாப்பிடுங்க, நானும் சாப்பாடு போட்டு எடுத்து வரேன். பசி எடுக்குது, வா சீக்கிரமா சாப்பிடலாம். சரி.